Hey guys, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மியூரில் தான் லெவலப் பண்ண போகிறோம். நான் கமால் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு ப்ரோ சொன்னார் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு போடு ப்ரோன்னு. அதுக்காக ரெடியாக இருக்கும் சோலோ ஸ்குவாடு போட. ஓகே guys, நம்ம போகலாமா? ஓகே, சோலோ ஸ்குவாடு நம்ம ஸ்குவாடு போட்டு போனால் ஒழுங்காக விளையாட மாட்டோம். எப்படி விளையாட போகிறோன்னே தெரில. சரி வாங்க நம்ம விளையாடுவோம். காய்ஸ், நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டு தாங்க. ஆனால் இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபே கிடைக்க மாட்டேங்குது ஒரு கொஞ்ச நாளாக. இன்றைக்கி தான் காய்ஸ் எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ் காய்ஸ், ப்ளீஸ். நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட் 200 காய்ஸ், ப்ளீஸ் ரீச் பண்ணிடலாம். ஓகே, சோலோ ஸ்குவாட் வந்துட்டோம். காய்ஸ் நம்ம இறங்க போகிறோம். ஆனால் அதில் வந்து நம்ம கேம்ப்பு தான் காய்ஸ் முக்கியமாக அடிக்கணும். நான் இனிமே வராத இடத்துல இறங்கணும். இங்கே இறங்குறாங்க கொத்து கொத்தா, எங்கே கம்மியாக இறங்குறாங்களோ அங்கே பார்த்து இறங்குவோம். நான் அங்கேயும் கேம்ப் அடிக்க முடியும், லாஸ்ட் வரைக்கும் வர முடியும், ப்ளஸ் ஆகும். நான் மைனஸ் ஆகி நேராக பிளானட்டாக போக வேண்டியது. எவனும் இறங்கல, இங்கே இறங்குவோம். ஐஸ், இதுதான் என் பிளானு. ஏர்ப்ளைனுங்கடா இறங்க மாட்டேன்னு நினச்சி மொத்த குடும்பமே இங்கே தான் இறங்குது. அப்போ இன்னைக்கு நம்ம சர்வே பண்ண மாதிரி. ஆனால் சோலோ ஸ்குவாட் போட சொல்லிட்டாரு. வேறு வழி, சப்ஸ்கிரைபர் சொல்கிறதுனே நம்ம பண்ணணும். அதுக்கு முதல்ல சாகாமல் சர்வே பண்ணணும். காய்ஸ், இந்த மாதிரி நான் போட்டால் ஒரு வீடியோ எப்படின்னா சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் இங்கே கூட இந்த மாதிரி அனுப்பிச்சுடலாம். சேலஞ்சுன்னு போட்டு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நானும் அதை பண்ணுவேன். கேர்ஃபுல். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எனிமையாக கில் பண்ணணும். ஒரு 2-3 எனிமையாக கில் பண்ணால் நம்மளுக்கு ஏறும். அதனால என்ன பண்ண போகிறோம், ரிஸ்க் எடுக்க போகிறோம். சத்தியம்டா, கண்டுக்கல. உள்ளே போய் ஷார்ட் ரேஞ்சு கண்ணு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓ, காலி பண்ணுறதுக்குள்ளே போய் இப்போ அவனை போய் அட்டாக் பண்ணுவா. காய்ஸ், அந்த மேட்ச் தோற்று போயிட்டோம். இன்னொன்று மேட்ச் போட்டால் கண்டிப்பாக கதமாயிருவோம். அதனால் ஸ்குவாடு போட்டு போய் நல்லா ஏற்றிட்டு திரும்பி வருவோம். இப்போ ஏற்றுவோம்ல, அப்போ திரும்பி வருவோம். ப்ரோ, இனிமேல் இந்த மாதிரி கஷ்டமான மேட்சாக கொடுக்காதீங்க ப்ரோ. நானே விளையாட மாட்டேன் ஒழுங்க. ஓகே, சரிங்கிட்டு இருக்கோம். இறங்கினோடனே லூட் அடிடா. ஆனால் இப்போ கேவலமாக செத்து போனேன். அப்போ வந்து நான் சரி இனிமே வேறு எங்கேயும் இருப்பியான்னு சொல்லி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு பின்னாடி இருந்து அடிச்சியான். எதையும் பார்க்காம போனேன். என் தப்பு தான், வேறு யார் தப்பு? அங்கே ஒரு எனிமின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஏன்டா அடிக்கிறீங்க?
எனிமி கைஸ், எனிமி எங்கேயும் இல்லையே. எனிமி கிடைப்பியான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டேனே. நான் உட்பீக்கில் எப்படி விளையாடுவோன்னு பார்க்க போகிறீங்க. மேக் எடுத்து வச்சுப்போம், சாம்பி வாட்டி எடுத்து வச்சுப்போம். எங்கே நம்ம இருக்குது, எங்கே உட்பீக்கர் எடுத்துணும். ஓகே, யூஎம்பி அடங். டேய், என்ன போடா. அப்படியே 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 போய் அப்படியே இப்படி கீழே இருக்கு. மேக்கு எக்ஸாம் வேணா. ஐயோ, அங்கே எனிமி இருப்பியா இருந்தியா மேப்பில் காட்டுச்சு. ஓகே, மேலே போய் பாடுறா. எனிமி சத்தமே இல்லாமல் போய் என்னடா அடிக்காமல் வர்ற பாட்டு. அந்த அரசனை கூட ஒரு எனிமி. அடை, ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டானே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன உள்ள வந்துடும். ஓசிகள் இருக்குதாண்டா நீ வர. பயங்கரமான டேமேஜ் கொடுத்தேங்க. சரி, இப்போ நம்ம இங்கே போவோம். கண்டிப்பாக இங்கே எனிமி இருப்பேன். இல்லை, சரியான கிளி. சரி, சரியான டேமேஜ் கொடுத்தேன். அவனை ஹீல் பண்ண. சூப்பரா சூப்பரா. हील करो, हील करो बाय. लूट கிட்ட போடி. ஓகே, போலாம். இவன்ட லூட் அடிக்காமல் போகிறேன் பாருங்க. இங்கே ஒரு சப்பப்பை செத்து கிடக்கியா. அப்போ இங்கே எனிமி இருப்பாங்களே. அவனை போய் ரிவே பண்ணி விட்டுருவான். நான் ஜாக்கிரதையாக போக வேண்டும்.
இங்கே ஸ்குவாடே இருக்குது. ஓகே, செத்துட்டேன். என் தங்கச்சி ஊடாகையில் வந்து கத்திக்கிட்டே இருக்கு. பேக்ரவுண்டை கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரிவே பண்ண வந்துட்டியா? ரிவே பண்ணியா? கன்னோடனே ரிவே பண்ணியிருக்கேன். எங்கே இந்த அவன் பக்கத்தில் ஒருத்தன் ஜீப் எடுத்துக்கிட்டு போய் இருந்தான். அவனை போய் அடித்து நொறுக்க வேண்டியதுன்னு அங்கே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதனால நான் பண்ணுறேன் பயங்கரமா. காய்ஸ், கீழே இனிமே சரி ஓடும். போட்டான்டா. யஸ் ஹெவி பண்ணி. ஆனால் அவன் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டியான். அதோ கன்னோட இறக்கி விட்ருக்கேன். என்ன பண்ணுவோம்? மேலே ஒருத்தி அடிக்கான். அடிடா நாக்கு. செத்தேன்டா. ஐயோ, கில்லுக்கு ஆசைப்பட்டு வந்து செத்துட்டேனே. சரி விடுங்க, பார்த்துப்போம். இந்த மேட்ச் தோற்று போயிட்டோம். ஆனால் 49 சார். இப்போ நம்மளால் சோலோ ஸ்குவாட் போட முடியும்ல? இப்போ போடுவாங்க. இப்போ திரும்பியும் முதல்ல இருந்து சோலோ ஸ்குவாடு. இந்த சோலோ ஸ்குவாடை பூய் அடிக்கிறதே ஆச்சரியம். சரி வாங்க, நம்ம சோலோ ஸ்குவாடு போவோம். பூய் அடிக்கிறோம், அடிச்சே ஆகிறோம். ஃபர்ஸ்ட் பூய் அடிக்கிறோம், அடிக்கிறோம். லெட்ஸ் கோ. சோலோ ஸ்குவாட் வந்து விட்டோம். ஓகே, நம்ம எப்படி ஆட போகிறோம்? நல்லா ஆடுவோமா, கேவலம் ஆடுவோமா? கண்டிப்பாக ஒரு கிளிக் கூட எடுக்க மாட்டோம். பீக்கா நம்ம சர்வே பண்ணுற இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம நேராக பீக்கில் இருங்க. தோற்று போனால் போட்டோம், இல்லைனா கிடக்கட்டும். லெட்ஸ் கோ. பீக்கில் இறங்கி நம்ம விளையாட கற்றுக்கணும். இறங்குடா இறங்கு. ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும் கண்டிப்பாக செத்துருவோம். ஆனால் வீடியோ ஆரம்பிக்க போது இது சோலோ ஸ்குவாட் போட்டு எல்லாத்தையும் செம்ம கேவலம்ப்பா. நானே இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக இறங்குறேன். எரிமி இறங்கினா வச்சு செஞ்சு விட்டுற வேண்டியிருந்தேன். அதுக்கு இறங்கணுன்னு கன் வேண்டுமே. எந்த கன் நான் கேட்கல. எனக்கு தேவை சத்தண்டா. சேர் ஆகுது. சர்வே பண்ணிட்டோம் பயங்கரமாக. டஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, எனிமி எங்கே எனிமி இருக்கேன்? நம்ம ரஷ் பண்ணி போக தேவையில்ல, பொறுமையாக விளையாடுவோம்.
கண்டிப்பாக இங்கே 2 பேர் இங்கே தான் வராங்க தெரிஞ்சும். வெயிட் பண்ணுவோம். பின்னாடி இதை வந்து அடிச்சிடாதீங்கடா அவனாது. ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம ரெஸ்ட் பண்ணி தான் போயாங்க. இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் எதுவுமே வேலைக்காகாது. ஓகே போவோம், உட்காந்துக்கிட்ட போவோம், அப்போ தான் சத்தம் கேட்காது. எல்லாரையும் ஒரே ஒருத்தையும் போட்டு சொல்லி வச்சுருக்கேன், எவன்தேன்னு தெரில. பின்னாடி ஒருத்தர் இருக்கேன். போனா திருந்த மாட்டியாடா, செத்துப்போ. சோலோதார் போட்டிருப்பியான் போல. கேர் எடுத்து வச்சுப்போம். மேக் மேகர்ரா, இப்போ ஓடுவோம். கில்லு அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், நல்லா தான் கில்லு அடிக்கிறேன். இனிமே இந்த பக்கம் தான் வரியா? உள்ளவா வச்சு செஞ்சிடலாம். இல்லை ஸ்குவாட். நம்ம பேக்கு தான் அடிக்க பார்க்கணும். எவனையும் இந்த மாதிரி போனால் அடிக்கவே கூடாது. நம்ம அடித்தோன்னா அண்ணே நம்ம பண்ணுறது ஃபஸ்ட்டு தப்பு. சத்தம்டா, நினச்சேன் அடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன். இப்போதான் பெஸ்ட்டு. ஓகே பரவாயில்ல, என்னமோ விளாண்டுருக்கோம். ஆனால் நல்ல பேக் அடித்து விளாண்டுருக்கோம். இந்த மாதிரி தான் எல்லோரும் விளையாடணும். பீக்கில் இறங்கி இவ்வளோ நேரம் சர்வே பண்ணேன், அதே பெருசுப்பா. ஆனால் ஸ்குவாட்டு எல்லாம் கூட்டு சேர்ந்து அடிக்கிறேன் கூட்டா. ஏன்னா P90 எல்லா மண்டிக்கு மேலேயே எதாவது போட்டிருக்கான். இவன் மண்டிக்கு மேலே மட்டும் P90 நல்ல பிளேயர் போல். நம்ம GT6 எல்லாருக்குமே நல்ல பிளேயர், ஆனால் ஒரே ஒரு கண்ணில் மட்டும் பாட்டு உட்பேக்கரு. அப்புறம் இன்னொன்று இருக்குமே AWM, அதில் சப்ப பாட்டு. என்ன உட்பேக்கரில் வேணால் கொஞ்சம் நல்லா விளையாடுற இந்த மாதிரி சொல்லலாம். இந்த வாட்டி நம்மளுக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு மாதிரி வருது. நம்ம பீக்கில் ஃபஸ்ட்டாக இறங்கினா கண்டிப்பாக நம்ம தப்பிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக இறங்கினா தப்பிக்க சான்ஸே இருக்கா? லூட்டு ஒன்று கூட கிடையாது. எங்கிட்ட இறங்கணும்னா பிளான் போட்டபடி அந்த பீக்குக்கு முன்னாடி இறங்கணும். ஓகே வேலை பார்ப்போம். அவ்வளோதான், பூரா பீக்குக்கே வரீங்க. பீக்கில் அப்படி என்னடா இருக்குது? லூட்டு வேணா இருக்கான், வேறு என்ன இருக்குது? லூட்டுக்கு அங்கே 50 பேர் இறங்குறாங்க காட்டுத்தனமாக. ஐயோ இந்த கொண்டா சத்தண்டா. விக்டரே, டபுள் விக்டரே எனக்கு பிடிக்காதுடா. அவனா இறங்குங்க, வச்சு செஞ்சிடறேன். உள்ளே ஒரு லூட் அடிக்க. வா வாடி வா, வாடா. உள்ளே போயிட்டேன்டா. ஸ்குவாடாக இருக்குனால பைப் இல்லை. சத்தா கூட ரிவே பண்ணி ஆள் இருப்பாங்களே. MP40க்கு தேங்க்ஸ். ஆனால் இப்போ நம்ம லாங் ரேஞ்ச் கன் எதுவுமே இல்லை. லாங் ரேஞ்ச் கன் லூட் அடித்தே ஆகணும். லாங் ரேஞ்ச் கன் தாங்கடியா.
எக்ஸாம் சத்தங்கடா. கண்டிப்பாக ஆனால் இங்கே ஸ்குவாடு காலின்னு சொல்லி ரிவைவ் பண்ண காத்திருப்பியான். நம்ம லக்குக்கு எவனும் இல்லை. சத்தண்டா, ஏன்னா லக்கே இல்லைடா எனக்கு. லக்கு இல்லை, நினச்சேன் லக்கே இல்லைன்னு. 20 மைனஸு. ஹலோ, சோலோ ஸ்குவாடு விளாண்ட ப்ரோ. இதுக்கு மேலே விளாண்டா நான் தாங்க மாட்டேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் விளாட்றேன். விளையாடி எப்படியாவது ஒரு 5 கல் 10 கல் அடிக்கணும். ஐயே, இருடா இப்போ அடிக்கிறேன்டா. எல்லாரையும் அடித்து தலையை கழட்டி கையில் கொடுக்குறேன். நம்மதையும் ஒழுங்காக விளையாட மாட்டோம். அந்த ப்ரோ சொன்னதுக்காக விளையாடுறேன். ஆனால் இவ்வளோ விளையாண்டதே பெருசுப்பா நம்மளுக்கு. வந்துடாம். எட்டு அண்டர்னே பேர் வச்சுருக்கேன். எட்டே அடிக்க மாட்டேன். கமாண்ட் போஸ்ட்டில் இறங்கினா காலி ஆகிடுவோம். வேறு எங்கே இருக்குது? இங்கே இறங்கலாம், இங்கே இறங்கலாம். எங்கேயாவது இறங்குவோம். இறங்கிட்டு இருக்கோம். நான் எதுக்கு ஸ்டார்டிங்லேயே இறங்கினா, நான் அப்போவே சொன்னேன் இங்கே பீக்லேயுமே கொஞ்சம் விளையாட வரும். இந்த ரிஃபைனரியில் எனக்கு சுத்தமாக விளையாட வராது. ஸ்குவாடு போட்டு போனாலும் பயங்கரமாக விளையாடுவேன். நன்னியாக போனால் காலி ஆயிடுவேன். நானே மேமரஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இங்கே இறங்குறேன். மேமத் யூஎம்பிக்கு இறங்கின உடனே அந்த மாதிரி இறங்கினோன்னு எனிமையும் கிடச்சா வச்சு செஞ்சுருவேன். ஆனால் கன்னோட இறங்கக்கூடாது. ஐயா, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் 3 இருக்கு. ஓ, அப்போ எடுத்தேன்ல. மேகு நல்ல லாங் ரேஞ்ச் கன்னா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏய், பொறுமையாக கீழே இறங்க வேண்டும். டக்குன்னு இறங்குவோம். இறங்குட. அப்போ நான் இந்த நிறைய குளோவால் இருந்துச்சுன்னா தெரில, சுற்றி குளோவால் போட்டிருக்கேண்ணா. ஒரு செகண்ட்ல பீதை கழிப்பு விட்டியா? டேய் டே 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 எங்கே இருந்த அடங் ஷூபா. இனிமே முடியலடா. போய் ஏன் சாலாடு சோலோ ஸ்குவாடே இனிமேல் போடக்கூடாது. விளையாட தெரியாதாவே எதுக்கு சோலோ ஸ்குவாட் போட்டுக்கிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண வரனா, பயங்கரமாக விளையாட போயிடும். அடுத்து நொறுக்க வேண்டியதுன்னு எல்லோரும் கல்லாப்புறம் எல்லாத்தையும் போட்டு தள்ளணும். அதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும். சே, ஓசில் எடுக்க விட மாட்டேங்க. அடி
ஓகே. சரியான வசூல் மாஸ்க்கு. நம்ம வந்துட்டோம். அப்புறம் டெசர்ட் டீகில் எடுத்திருக்கோம். அப்புறம் டெசர்ட் டீகில் விளையாடையே வராது, நம்ம விளையாட தெரியாமல். அடி அடுத்து 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 நல்லதான் இருக்காங்கன்னு தெரியுது. ஏன் மேலே போயிடுவோம். அதான் பொறுமையாக போதும். போடா போடா. என்னடா எவனையா காணும். அட ஒரு கிளிப் கூட அடிக்க விட மாட்டேங்களேடா. அந்த மாதிரி எதுக்கு என் மேலே வெறி இருக்கு? நான் ஒரு கிலோ அடிச்சிருக்கேன். என்ன நடப்போம்? எக்ஸம் போயே1 ஏய் இந்த கிலஸ்கோ கஸ் பாருங்க. இப்போ பாருங்க எல்லாரையும் அடிச்சுன்னு இருக்கிறேன். ரெண்டு கிலோ மாஸ். ஓகே எக்ஸாமேட் தேங்க்யூ. எம்டனுக்கு தேங்க்யூ. எங்கடா அந்த ஒரு ஆள்? ஓலு ஒழுந்துக்குன்னா நான் என்ன வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். செத்துப்போ பட் எம்பிபாடி தேங்க்யூ. ஓகே யார் நிறையா கில்லு? நம்மதே பார்த்தீங்களா? 3 கிலோ அடிச்சிட்டால. 1 கிலோ மட்டும் அடிச்சிட்டான். எஸ் அடிக்க விட்டால் ஒழுங்காக அடிக்க மாட்டான். நம்ம சர்க்கரை பஸ்க்கு எல்லாரும் தெரிஞ்சது இது. அவனை கிளியர் பண்ணி விட்றா. நாக் பண்ண அவனை கிளியர் பண்ணி. டேய் கொடூரமாக அடிக்கிற. இன்னும் எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ எனிமி இருக்கேன். போட்டான்டா எமோட்டோ போடு. ஐயா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சேனலுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க கூட பெல் பண்ண கிளிக் பண்ணி வேறு வச்சுக்கோங்க. பை பாய் பாய். ஓகே டாட்டா see you. ஓகே அப்புறம் நீங்கள் வந்து எதோ சேலஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து என்னோட அது எப்படி ஐயா கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச சேலஞ்ச் எதாவது கமெண்டில் அடிச்சு விடுங்க. நாமளும் அதை படக்குன்னு பண்ணிடலாம். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ் பாய்.